எல்லாரும் கேள்வி யூடியூப் சேனல். நான் உங்கள் மதன். இந்த வீடியோவில் எப்படி கலர் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த இமேஜில் நம்ம என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இமேஜை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா இமேஜஸ்லையுமே நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இமேஜை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இமேஜில் ரெட் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபோட்டோகிராஃபி எடுத்ததுக்கு பிறகு அந்த லைட்னிங் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட்டு நமக்கு ரெடியூஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இது கலர் பேலன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இந்த மெனு எல்லாம் எங்கே இருக்கும்னு முதல்ல நான் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெனுவாக நம்ம பார்ப்போம். இமேஜ் அப்படிங்கிற மெனுவுக்கு போனீங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற மெனுஸை தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல கலர் பேலன்ஸை பார்ப்போம், அப்புறம் லெவல் பார்ப்போம், அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் பார்ப்போம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது, பார்த்துக்கோங்க. லெவலுக்கு கண்ட்ரோல் எல், கலர் பேலன்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பி, கர்வுக்கு வந்து கண்ட்ரோல் எம், அதுக்கப்புறம் அதே இது ஆட்டோ லெவலாக இருந்தால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல், ஆட்டோ கான்ட்ராஸ்டாக இருந்தால் ஆல்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல், ஆட்டோ கலராக இருந்தால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி. அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் மெனுவில் வந்து தான் கிளிக் பண்ணணும். கியூ ஸ்டைரேஷன் இருக்குது, ரீப்ளேஸ் கலர் இருக்குது, செலக்டிவ் கலர் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். டிசார்டட்ங்கிறதும் என்னதுங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம இப்போ முதல்ல கலர் பேலன்ஸ் பார்ப்போம். இப்போ நான் கலர் பேலன்ஸை கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இப்போ கிளிக் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் பி, இது கலர் பேலன்ஸ். இதில் சியான், எல்லோ, மெஜெண்டா அது ஒரு பக்கம் இருக்கும். அடுத்து பேசிக் கலரான ஆர்ஜிபின்னு சொல்லக்கூடிய ரெட், கிரீன், ப்ளூ அது ஒரு சைடில் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கலரை ரெடியூஸ் பண்ணுறதோ அல்லது எங்கேயாவது கலர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதோ நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த இமேஜில் ரெட் அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறேன். ரெட்டு இந்த சைடு மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ரெட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை நான் என்ன செய்கிறேன்னா இங்கே நான் குறைக்கிறேன். இப்போ பாருங்கள் இமேஜில் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். இது நேச்சுரல் இமேஜ். நம்ம ரெட் அதிகமாக அதில் ஃபீல் பண்ணதுனால ரெட்டை குறைச்சிருக்கோம். குறைக்கும் போது நமக்கு இந்த இமேஜ் கிடைக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இமேஜ். இது பார்த்திங்கன்னா அதில் ரெட் டோன் அதிகமாக கொடுத்ததுனால இந்த மாதிரி நமக்கு வியூவில் இருந்தது. இப்போ நம்ம வேறு கலர்ஸ் ஏதாவது இதில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இதில் க்ரீன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது எல்லோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி வியூவில் கிடைக்குது. எனக்கு இதில் க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த ரேஷியோஸை நம்ம மாற்றுறது மூலமாக அந்த இமேஜோட கலரையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். இது வந்து தான் என்ன அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கலர் பேலன்ஸ். இந்த கலர் பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இமேஜில் ஏதாவது ஒரு கலர் அதிகமாகவோ அல்லது அது கம்மியாகவோ இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. கலரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் மாற்றி அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இந்த கலர் பேலன்ஸையுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேசோ டூல் இதெல்லாம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா ரஃபாக செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷர்ட்டை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டை மட்டும் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ சும்மா ரஃபாக செலக்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கராஸாக தெரியும். நம்ம இதை என்ன செய்யணும்னா அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சும்மா ரஃபாக செலக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸில் போயிட்டு ஷர்ட்டோட கலரை நம்ம மாற்றிக்கலாம். ஷர்ட்டோட கலரையே டோட்டலாக நம்ம மாற்ற முடியும். இது என்ன செஞ்சுருக்கலாம்னா அக்யூரேட்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அப்போ நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு இந்த ஷர்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் பண்ணலாம். இது எங்கெல்லாம் பண்ண முடியும்னா ஒரு கல்யாண ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம். என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லை மட்டும் கலரில் காமிச்சிட்டு மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுவோம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜுவல் போட்டிருப்பாங்க, பட் அது வந்து ரொம்ப கில்ட்டியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு அந்த எல்லோ கலரை கொஞ்சம் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்ப கிளியராக தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் இந்த கலர் பேலன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து லெவல், அதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த கலர் பேலன்ஸில் ஆட்டோ கலர் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபோட்டோஷாப்பே எந்த கலர் கம்மியாக இருக்குது எந்த கலர் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவே கலர் சேஞ்சஸ் பண்ணும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் பாருங்கள், ஆட்டோ கலர்னு ஒன்று இருக்கும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதுவே அதில் இருக்கக்கூடிய கலர்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக ஓரளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு சிறந்த ஃபோட்டோகிராஃபராகவோ அல்லது ஒரு ஸ்டூடியோவோ வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோ கலர் பேலன்ஸ் எல்லா இடத்துலையும் செட் ஆகிடாது. உங்களுக்கு திருப்தி படலை அப்படின்னா நீங்கள் கலர் பேலன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கலர் பேலன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.